தமிழ் ஃபேஷன் சாகா நம்ம ஸ்கை வாக் மால்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ஒன் மால்ல வந்து ஃபேஷன் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா குழந்தைங்கள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஆக்சுவலா நடிகை வடிவுக்கரசி அம்மா வந்திருந்தாங்க, மேடம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ், விஜய் டிவி ஆர்டிஸ்ட், பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்டு விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்குமா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தனித்திறமைகளை வளர்க்கிறதுக்கு நம்ம தமிழ் சாகா ஃபேஷன் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கு. சோ மாணவர்கள் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி குழந்தை பருவத்தில இருந்தே அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட தனித்திறமைகளை ரொம்ப அழகாகவும் ஒரு நல்ல விதமாகவும் பிரசன்ட் பண்றதுக்கு தமிழ் சாகா ஃபேஷன் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆரம்பிச்சது வந்து காலையில இருந்து குழந்தைங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லா பேருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலா இந்த விழாவுக்கு வந்தவங்க இல்ல, மாலுக்கு வர்ற ஸ்கை ஒன்க்கு வர்ற மற்ற நபர்களுமே இந்த விழாவை பார்த்து உற்சாகம் அடைஞ்சு மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. சோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு சார் ஈவினிங்ல இருந்து. சோ இந்த மாதிரி வந்து இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து தமிழ் ஃபேஷன் சாகா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட தனித்திறமைய இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா வளர்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ரொம்ப வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் சார். ஏன்னா இந்த மேடையில ஏறி வர்றவங்க தான் நாளைக்கு பெரிய பெரிய மேடைகளை ஏற ஆரம்பிப்பாங்க. சோ வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இதுல ஸ்டேஜ் ஃபேரே இல்லாம பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல எஸ்பெஷலி இந்த ஃபேஷன் ஷோலாம் சான்ஸே கிடையாது. ஃபேஷன் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா குழந்தைகள், அதே மாதிரி எஸ்பெஷலி நம்ம நடிகை வடிவுக்கரசி அம்மா மாதிரி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வேஷம் மாறு வேடமிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாறு வேடப்பட்ட மாதிரி டயலாக் டெலிவரி கிட்டத்தட்ட வடிவுக்கரசி அம்மாவே கவர்ந்து எடுத்துட்டாங்க. அவங்களே எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து கைதட்டி ஸ்டேஜ்ல ஏறி அவங்கள கூப்பிட்டு அரவணைக்கிறவங்க இருந்துச்சு. சோ வந்து சரி ஓகே ஒண்ணே இல்ல, இப்ப வந்து சோஷியல் மீடியால உங்களை வந்து ட்ரோல் பண்றாங்க. மிஸ்கின் வந்து விஷயம் பேசியிருப்பாரு, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஆக்சுவலா மிஸ்கின் சார் நம்மளை பத்தி பேசவே இல்லமா, ஜென்ரலா பேசியிருந்தாரு. அவர் வந்து அது நிறைய மீடியாஸ்ல யாரு பாப்புலரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளோட ஓரளவு மக்களுக்கு வந்து முகம் தெரிஞ்சது போது நம்ம பாப்புலர் யாரு கேட்டாலும் தெரியல, குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் முடிய தெரியுது. அவர் ஜென்ரலா வந்து அவர் படப்பூச்சிகளால ஜாலியா பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கு கீழே அசிங்கமா பேசுனது, ஆபாசமா பேசுனது அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். இப்ப என்னன்னா பிக் பாஸ் நீங்க போறோம் நீங்க ஏன் கடைசி வரைக்கும் போகல சார்? அது மக்கள் தீர்ப்பு. உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் வந்த புதுசுல வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடியும் துபாய் போனப்ப முதல் கொண்டு நீங்க போனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. மக்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு இல்லை இல்லையா? சோ அந்த நேரம் நடக்கல. ஆனா கலக்க போகுது யாருல வந்து பாத்தீங்கன்னா இவரை நீங்க ஸ்பெசிபிக்கா கூப்பிடுங்கன்னு தாம்சன் சாருக்கு தொலைக்காட்சியில இருந்து பிரஷர் சார் அவரே ஓபனா சொன்னாரு. என்ன திவாகர் தொலைக்காட்சியில இருந்து கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில வாய்ப்பு வந்துகிட்டு தானே சார் இருக்கு. மக்கள் முன்னாடி நம்ம முகத்தை காமிச்சுக்கிட்டே தானே இருக்கோம். வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் நம்ம விஜய் டிவி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் எப்பவுமே சூப்பரா இருக்கும். மற்றபடி எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப பிரமாதம். அதான் சார் அதுல நிறைய உழைப்பு இருக்கு, மேக்கப் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாருக்கும் மேக்கப் பண்றதுல இருந்து கோரியோகிராஃப் பண்றதுல இருந்து இதுல நிறைய உழைப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு இல்லையா? கோரியோகிராஃபர், மேக்கப் பண்றது, அதுக்கு முன்னாடி டீச்சிங் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு சார். ஃபேஷன் ஷோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃபேஷன் சகா இந்த அமைப்பு வந்து இங்கே ஸ்கை ஒன் இந்த மாலில் ஒரு பிரமாதமான ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் குழந்தைங்க, பெரியவங்க, டீனேஜ் வயசில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய டேலண்ட்ஸை இங்கே நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் மேக்கப்பில் போட்டு இந்த மாதிரியெல்லாம் எங்களால் மேக்கப் போட முடியும் அப்படின்னு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்களும் இந்த காம்படிஷனில் சேர்ந்து அவங்களுடைய திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து அருணாச்சலத்தில் நான் போட்ட மாதிரி ஒரு கெட்டப் போட்டு வந்து ஃபுல் டைலாக்குமே, எனக்கு அந்த டைலாக்கு வந்து ஒரு 4 லைன் தான் ஞாபகம் இருக்குது.
பட் அவர் வந்து ஃபுல் டைலாக்குமே லிப் மூவ்மெண்ட் கொஞ்சம் கூட பேசுறாம அழகா பேசி நடிச்சாரு. ரொம்ப பிரமிப்பா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க அந்த ஃபேஷன் ஷோ மாதிரி நடந்து வரும்போது ரேம்ப் வாக்கு ரொம்ப அழகா என்ன எக்ஸ்பிரஷன்ஸோட, அவங்களுக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ளார என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது அதுக்கு முன்னாடி டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நடந்தாங்க, அதே மாதிரி பாய்ஸ் எல்லாம் நடந்து வந்தாங்க. கட் பண்ணா இந்த குட்டி குட்டி குழந்தைங்க அவங்களுக்கு ஈக்குவலா எக்ஸ்பிரஷன். அது எதுக்காக அந்த ஒரு லுக் கொடுக்குறோன்றது மீனிங் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா அவ்வளோ அற்புதமா நான் ஏதோ டிவி ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த மாதிரி அப்பப்போ அங்கங்கே ஒரு ஃபேஷன் ஷோலாம் நடத்தணும். இந்த மாதிரிலாம் ஈவெண்ட் நடத்தும் போது என்னன்னா பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து அவங்கவுங்களுடைய டேலண்ட்ஸை நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதை நடத்திக்கிட்டு இருக்கிற இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பாராட்டுக்குரியவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் சாதாரணமாக நம்ம ஒரு சின்னதாக வீடு வரலும் ரிலேஷன்ஸ் வரலுமே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாரை கூப்பிடுறோம், யார் வந்தாங்க, யார் வந்தவங்கள நல்லபடியாக நம்ம கவனிச்சோமா இல்லையா, அந்த இடம் எல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம வீடு வரலும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதே கஷ்டன்ற காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய மாலில், அதுவும் மாலுக்கு நடுவில் சென்டரில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி பப்ளிக் வந்து இதுவரையிலுமே எங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக அழகாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஈவெண்ட்டை. இதுக்கு நிறைய ஆள்பலம் இருக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தான் அவங்களுக்கு ஆள்பலம். எல்லா பலத்தை விட மீடியாவிலேருந்தெல்லாம் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக அருமையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த ஈவெண்ட்டை. இப்போ கூட பாருங்கள், ஆனால் பப்ளிக்லேருந்து யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. எல்லாரும், அதுவும் ஒரு மாலில் ஒரு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா எவ்வளோ கலாட்டா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கலாட்டா எதுவும் பண்ணாமல் பப்ளிக்கும் வந்து அமைதியாக அவங்களும் ஆச்சரியத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வர்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் முருகர் வேஷம் போட்டு வர்றது வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் பார்க்குறேன். யூஸ்வலாக வந்து சேனலில் நடக்கிற ப்ரோக்ராமில் வந்து முருகராக வருவாங்க, வள்ளியாக வருவாங்க, அம்மனாக வருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் முருகர் வேஷம் போட்டு வர்றது, அந்த மேக்கப் போட்டவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமில் என்னையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, இதை பார்க்குறதுக்கு, இதை ரசிக்கிறதுக்கு, இவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தமிழ் ஃபேஷன் சகா அந்த டீமுக்கு என்னோட பணிவான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்கள் இதை விட பெரிய பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் நடத்தணும். அங்கே அதாவது நம்ம வந்து இப்போ வரலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரை வர வச்சுருக்கோம். இனி இந்தியாவிலேருந்து எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்ஸோடு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கணும். அதுக்காக என்னோட பாராட்டுக்களை நான் இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவு தான் அவங்கள வந்து மென்மேலும் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கு உதவியா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. மேடம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே போட்டு டான்ஸ் ஆடி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அவங்க ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நான் சொல்லியே தீரணும். எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நிறைய டைரக்டர்ஸ் இப்போது என் கூட, அதாவது இப்போ நான் நடிக்கும் போது ஒருத்தர் புதுசாக வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க திணறாங்க டைலாக் சொல்றதுக்கு. ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சதை, அவங்க பாட்டு பாடி நடிச்சதை இவங்க எடுத்து ரீல்ஸா போடுறாங்க. அதானுங்க ரீல்ஸ். எனக்கு அவ்வளவா தெரியாது அதை பத்திலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு ரியல் டைலாக் கொடுக்கும் போது அங்க வந்து திணறாங்க. ஓகேங்களா? அப்ப திணறும் போது நான் கேட்டேன், இவங்க யார் இந்த அம்மா, யார் சார்? இவங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்களா சார்? ஓகே. அந்த 1000 ஃபாலோவர்ஸை நம்பி இவர் இங்க போட்டுட்டு எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது, பணமும் கூடவே சேர்ந்து வேஸ்ட் ஆகுது.
அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க சேர்ந்தாங்க. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அது வரலாம் தான் இருப்பாங்க. சினிமாவிலேயே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது காலமே. இன்னும் ஒரு 6 படம் நல்லா ஓடி 7வது படம் நல்லா ஓடலன்னு யாருமே பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் நம்ம கையை ஊனி கரணம் போட்டு திருப்பி வந்து நிக்கிறதா இருக்குது இல்லைங்களா? பெரிய பெரிய சக்சஸ் கொடுத்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும் போது ரீல்ஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணி நீங்க கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்போன்னு விட்டுருவீங்க நீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ அது வந்து டெம்பரவரியான ஒரு சந்தோஷம். நம்ம பார்த்தோம் ஒரு 1000 பேருக்குல நம்மளும் ஒரு 1001 இருந்து பார்த்தோமா விட்டோமா போனோமான்னு இருக்கணுமே தவிர இது வந்து ஸ்டேபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். அவங்க நினைச்சிட்டு அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணுங்கிறதுக்காக அப்பெல்லாம் வந்து ஆல்பம் போட்டுட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டிராமால எல்லாம் நடிச்சாங்க. டிராமா அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்தது. இப்ப வந்து சீரியல்ஸை பார்த்து எடுக்கிறாங்க. இப்ப ரீல்ஸ் பண்றவங்கள பார்த்து எடுக்கிறாங்க. பட் ரீல்ஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்றேன்னா இது பெர்மனன்ட் நினைச்சுன்னு வந்துடாதீங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு நல்ல வேலையில இருந்தா அந்த வேலையை ஸ்டெக் ஆன் பண்ணிக்கங்க. இதை ஒரு பொழுதுபோக்கா எப்படி ரீல்ஸ் பண்ணது உங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்ததோ அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்தா பண்ணிக்கங்க. ஆனால் இது வந்து ஒரு ஈஸி மணி இது எப்பவுமே கிடைக்கும்னு மட்டும் நீங்க கற்பனை பண்ணி இதுதான் வாழ்க்கைன்னு வந்துடாதீங்கன்னு சொல்றேன். ஆடை கலாச்சாரம் ஒன்று இருக்கு மேடம். இது வந்து ஒரு அடுத்த ஸ்டேட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா டான்ஸ் பெண்களை வந்து அசிங்கமான முறையில போட்டு டான்ஸ் ஆட வைக்காதீங்க, அது நாங்க வந்து ஒரு கேஸே கொடுப்போம்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஆடை கலாச்சாரம் ரொம்ப வந்து மதிக்கிறீங்க. உங்களோட கருத்து என்ன? அது உண்மைதான். எப்பவுமே நான் வந்து காலேஜ்லயோ ஸ்கூலுக்கோ ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா நான் வந்து படிப்பை பத்தி எல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நல்லா படிங்க, நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஜீனியஸா இருக்காங்க, ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரலாம் விளையாட்டா இருந்தா கூட 6thல இருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் மாதிரி கொஞ்சம் அரக்கோணம் வரலாம் அப்படி போகும். அரக்கோணத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகி கரெக்ட் டயத்துல போய் நிக்கிற மாதிரி இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க நல்லா. ஆனா அவங்களுக்கு வந்து சின்னதா அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லணும். அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஃபேஷனா பண்ணிக்கங்க, ஃபேஷன் ட்ரெஸ் பண்ணுங்க, வேண்டாம் இல்ல. மற்றவங்க பார்த்து அதை அருவருக்கவோ இல்ல அப்படி சிட்டிக்க போட்டு கூப்பிடுற மாதிரியோ பண்ணிக்காதீங்க. நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிட வேண்டாம். ஆனா அவங்க வீட்டு பொண்ணா நம்மள நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கங்க. அப்புறம் அவன் பின்னாடி தட்டினா முன்னாடி கூப்பிட்டான்னு சொல்லி அவங்க மேல பழி போடாது. நீங்க அவங்களை வந்து தூண்டுதல் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க.